இந்த பிறவி குருடனா இருக்கிறானே ஒருவன், குறை உள்ளவனாக பிறக்கிறானே, சப்பானியாக பிறக்கிறார்கள், குருடராக பிறக்கிறார்கள், செவிடர்களாக பிறக்கிறார்கள், ஊமையர்களாக பிறக்கிறார்கள், ஊனமாக பிறக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு பிறக்கிறார்கள். அதனால சுகப்பிரசவம்ன்றாங்களே, குழந்தை நல்ல விதமாய் சுகப்பிரசவமாய் பெற்றெடுத்தாள். ஆனால் இன்னைக்கு அநேகர் ஊனமா பிறக்கிறாங்களே. ஊனமா பிறந்தது இல்லைன்னா புத்தி குறைவாக பிறந்தது, மனநிலை பாதிக்கப்பட்டு பிறந்தது. இந்த குழந்தைகள் பிறக்கிறார்களே, யார் செய்த பாவத்தினால் இப்படி பிறக்கிறார்கள்? இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா இருக்கலாமா, இல்லைன்னா இந்த குழந்தைக்கு இப்படிதான் பாவமா இருக்கணும்னு கடவுள் தீர்மானிக்கிறாரா என்கின்ற காரியங்களை சீஷர்கள் கேட்கிறாங்க. அதற்கு இயேசு என்ன பிரயோஜனமாக இயேசு என்ன சொல்றாரு? இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சில பாவத்தினாலே பிறப்புகள் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தினாலே சாபங்கள், வியாதிகள், போராட்டங்கள் அடுத்த தலைமுறையை பாதிக்கும். ஆனால் இவனுக்கு இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல. ஏன்னா இயேசு அவன் கண்களை திறக்க போகிறார். இயேசு அவனிடத்தில் வந்த நோக்கம் என்ன? இயேசு அவனிடத்தில் ஏன் வர வேண்டும்? எத்தனை குருடர்கள் இருப்பாங்களே அந்த ஊரில், எத்தனை சப்பானிகள் இருந்திருப்பாங்களே. எல்லாருக்கும் போய் அற்புதம் செய்தாரா? எல்லாரையும் விடுவித்தாரா? நிச்சயம் அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரையும் விடுவித்தார். அப்போ பாவத்தினாலே என் தாய் என்னை பாவத்தினாலே கர்ப்பம் தரித்தாள். பாவத்தினாலே ஊனமாய் ஊனமுற்றவர்களாய் பாதிக்கப்பட்டவர்களாய் நிறைய பேர் பிறக்கிறாங்க. ஆனால் இயேசு இவனை குறித்து சொல்கிறார், தேவனுடைய நாமம், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படும் பொருட்டு சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில வியாதிகள், வறுமைகள், உங்களிடத்திலிருந்து தேவ நாம மகிமைப்படுவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.